ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமும் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக மோவாப் என்கின்ற பாலாக் ராஜாவின் மூலமாக அனுப்பப்படுகிறார். அவன் 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் கடந்து வருகிறான். ஆனால் கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை பார்க்கிறோம். அதனால் இந்த நாளிலே நாம் செய்தியினுடைய தலைப்பாக நாம் பார்க்க போகிறது, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்கிறதை இந்த நாளிலே பார்க்கிறோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் கீழாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் இதை சிந்தியாமல் போனால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனித்து பார்க்கும் இந்த 2 வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். ஆனால் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்திலே மல்கியாவிலே வாசித்தபடி ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அநேகர் சபிப்பார்கள், அநேகர் ஆசீர்வதிப்பார்கள். இதைத்தான் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் யார் என்று பார்த்தால், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றவும் அவரால் முடியும். அதே போல ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம், ஆசீர்வாதத்தை சாபமாகவும் மாற்ற அவரால் முடியும் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த வேளையில சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார் என்கிறதை குறித்து இந்த நாளில் வேதத்திலே ஒரு 4 பேரை இந்த நாளிலே நாம் என்ன செய்யணும், தியானிக்க போகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய தேவன் யாராக இருக்கிறார் என்பதை நன்றாய் கவனித்து பாருங்கள். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன், ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த நாளில் நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்கிறதை இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், தியானிக்க போகிறோம். ஒரு 4 பேருடைய வாழ்க்கையில சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார், அதற்கடுத்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் என்ன செய்யறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதான ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். ரூத்தை குறித்து பார்ப்போம். ரூத் சாபத்தின் கீழ் இருந்தார் என்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் உபாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படி என்று நன்றாய் கவனித்து பாருங்கள். அம்மோனியர்களும் மோவாபியர்களும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஏனென்றால் அவர்கள் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக
அவர்கள் காணப்பட்டார்கள். ஏன்னா மோவாபியரும் அம்மோனியரும் யார் என்றால் லோத்துடைய சந்ததி நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமத்திலே 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே லோத்துக்கு தன்னுடைய 2 குமாரத்திகள் ஒரு குமாரனை பெறுகிறார்கள். ஒருவன் பேர் அம்மோன், இன்னொருவன் பேர் மோவா. அவர்கள் அந்த தேசத்தினுடைய என்ன செய்தார்கள், தலைவர்களாக மாறி அவர்களால் தேசம் என்ன செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் மோவாபியரும் அம்மோனியரும் கர்த்தருடைய சபைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாதவர். எத்தனை 10ஆம் தலைமுறை வரை என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படி என்றால் அவர்களால் சபைக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது, அவர்களால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கிடைக்காது என்பதைத்தான் அந்த வசனத்திலே நாம் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்படி என்றால் ரூத் யார் என்று பார்த்தால், ரூத் ஒரு மோவாப் ஸ்திரீ என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ரூத் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தியின் பெயர் ஒர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே நெகோமியும் அவருடைய 2 குமாரர்கள் தன் கணவனோடு மோவாப் தேசத்திலே போய் குடியேறினார்கள். அங்கே குடியேறி அங்கே மோவாபின் ஸ்திரீகளை என்ன விவாகம் பண்ணினார்கள். அப்படி என்றால் ரூத் ஒரு மோவாப் ஸ்திரீ. அப்ப மோவாப் ஸ்திரீயினாலே சபைக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் வராது. அப்ப சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகத்தான் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது மோவாபியரும் அம்மோனியர்களும். ஆனால் அந்த ரூத் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களாலும் அனைவரும் நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிற 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்திலே பாக்கியவானாயும் பெத்தேலிலே புகழ் பெற்றவளாய் காணப்படாய் என்றார். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், சபை மோவாபியர்களால் கட்டப்படாது. ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்கிறதை பாருங்கள். ரூத் மூலமாக இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்தார். இஸ்ரவேலின் வீடு அவரால் கட்டப்பட்டது. சபிக்கப்பட்டவர் சாபத்தின் கீழ் என்ன செய்தால் இருந்தார். ஏன்னா மோவாப் ஸ்திரீ, மோவாபியர்கள் இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள். அவர்கள் 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனால் கர்த்தர் அவளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆனால் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிற ஒருத்தியாக கர்த்தர் அவளை மாற்றினார். அது மட்டுமல்ல, மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, சல்மோன் போவாசை ராகாபிடத்திலே பெற்றார். போவாஸ் ஓபேத்தை ரூத் இடத்திலே பெற்றார். ஓபேத் ஈசாவை பெற்றார். சோ இந்த வழியிலே தான் இயேசு என்ன செய்தார், பிறக்கிறார் என்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். சாபத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த வழியிலேயே இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் என்கிறதை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மோவாபியரும் அம்மோனியரும் நாளை சபைக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் வராது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவர்களால் சபைக்கு எந்த ஒரு நன்மையும் என்ன செய்ய வராது என்கிறதை தெளிவாய் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன், காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ரூத் அங்கே நெகோமியுடைய பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய பிதா என்னுடைய பிதா, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் என்று யெகோவா தேவனை அவள் ஏற்றுக்கொண்டபடியினாலே, யெகோவா தேவனை விசுவாசித்தபடியினாலே, யெகோவா தேவனை பின்பற்றினபடியினாலே, யெகோவா தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற பண்ணினார் ரூத்துடைய வாழ்க்கையிலே.
அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன். நாங்களும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த தேவன். முதலாவதாக பார்க்கிறோம், ரூத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற. இது இடையில் வந்த ஒன்றாக என்ன செய்யப்படுது பார்க்க முடிகிறது. மோவாபியரும் அம்மோனியரும் என்ன செய்யப்பட்டார்கள்? சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் ரூத் மூலமாக கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். இவர் நீதி அமைச்சர், சாபத்தில் பிறந்தவர். இவனை குறித்து நாம் பார்க்கிறோம், சாபத்தில் பிறந்தவர். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கன்னையே என்பவர்களுக்கு மந்திரி, அவருடைய பொக்கிஷங்களுக்கு எல்லாம் தலைவராய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். இவன் ஒரு எத்தியோப்பியன், ஒரு நிதி அமைச்சர். ஆனால் இவன் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு என்றால் சாபத்தின் பிறப்பாக இருந்தது. சாபத்தில் பிறந்தவனாக என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆனால் அவன் எருசலேமுக்கு தேவனை நோக்கி தேவ சமூகத்திற்கு அவன் என்ன செய்தான்? கடந்து வந்தான். கடந்து வந்து என்ன நடந்தது என்று பாருங்கள். 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் ஊருக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்து வந்து தரிசித்து விட்டு தேவனை தரிசித்து விட்டு அவன் திரும்ப கடந்து செல்கிறான். ஊருக்கு திரும்புகிற போது தன் ரதத்தில் உட்கார்ந்திருந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அவன் வாசித்துக் கொண்டிருந்தான். தேவ வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அப்பொழுது பிலிப்பு என்கின்ற தேவனுடைய மனுஷனை என்ன செய்தார்? அந்த ரதத்தோடு போய் என்ன செய்ய ஒட்டி கொள்ள சொன்னார். ஆண்டவர் அங்கே 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பு என்ன செய்ய ஓடி போய் சேர்ந்து அந்த ரதத்தோடு ஒட்டி கொண்டான். அவன் கேட்கிறான், நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டான். நீ வாசிக்கிறவைகள் உங்க கருத்து எனக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். ஆனால் பிலிப்பு அந்த சத்தியத்தை அவனுக்கு விளக்கி சொல்லும் பொழுது அந்த சத்திய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் சபிக்கப்பட்டவனாக பிறந்தான். பிறப்பிலேயே சபிக்கப்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் அவனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினான். அவன் திரும்பி போகும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக அவன் மாற்றினான். தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் அவனை மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். அவன் பிறப்பில் அவனுக்கு சபிக்கப்பட்டவனாகத்தான் இருந்தான். அந்த நிலைமை அவனுக்கு அந்த நிலைமையை கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு எத்தியோப்பியான் பிறப்பிலேயே சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் அவன் காணப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார். கர்த்தரை தேடினவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ரூத்துடைய சந்ததி பெற்றோர்கள் சாபத்தினாலே ரூத்துக்கு என்ன செய்யப்பட்டது? வந்தது. அவள் பிறப்பில் வரவில்லை. அவருடைய முற்பிதாக்கள் நிமித்தமாக அந்த சாபம் ரூத்துக்கு வந்தது. ஆனால் ரூத் தேவனை பின்பற்றினபடியாலே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆனால் எத்தியோப்பியன் அப்படி அல்ல. இவன் பிறப்பிலேயே என்ன செய்த? சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன செய்தான்? பிறந்தான். ஆனால் கர்த்தர் தேவனை தேடி எருசலேமுக்கு வந்தது நிமித்தமாக, இஸ்ரவேலின் தேவனையும் தேடினது நிமித்தமாக கர்த்தர் அவன் சாபத்தை ஆசீர்வாதமாக அவன் என்ன செய்தார்? மாற்றினார். தேவனை தேடுகிற யாரா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தையே வைத்திருக்கிறார். சாபத்தை மாற்றுவார். மாற்றுகிறதே மாற்றி ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு தேவனாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் இருக்கிறார் என்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மூன்றாவதான ஒரு நபரை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இவன் யார் என்று பார்க்கும் பொழுது இவன் சூழ்நிலையின் கைதி. சூழ்நிலையினாலே இவன் என்ன செய்யப்படுகிறான்? சபிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன செய்யறான்? தள்ளப்படுகிறான். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம்
21வது வசனத்திலே சீரேனா ஊரானும் அலெக்சாந்திரியாவுக்கும் ரூபுக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் அந்நாட்டிலே அவ்வழியாய் வருகையில் அவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்த பண்ணினார்கள் என்கிறதை பார்க்கிறோம். சிலுவை சுமக்கிறது என்பது சபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தாவிற்கு அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த சாவ சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த நாட்டிலே அந்த வழியாக நடந்து போன ஒருவன், ஒரு வழிபோக்கனாய் இருக்கக்கூடிய சீமோன், அவன் என்னை நினைத்து அவனை செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவனை இழுத்துக் கொண்டு வந்து அவருடைய சிலுவையை, அதாவது கிறிஸ்துவினுடைய சிலுவையை இவன் மேல வைத்து இவனை சுமக்க செய்தார்கள். இவன் பிறப்பில் சபிக்கப்பட்டவன் அல்ல, முற்பிதாக்களினால் இவனுக்கு சாபம் வந்தது அல்ல. இவனுக்கு இடையில் ஒரு சாபம் என்ன செய்யப்படுகிறது, வருகிறது. சாபம் திணிக்கப்படுகிறது இவனுடைய வாழ்க்கையில. இவனை சிலுவையிலே சுமக்க வைக்கிறார்கள். ஏனென்றால் சிலுவையிலே தொங்குகிற யாவரும், சிலுவை மரத்தை தூக்குகிற யாவரும் சபிக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இவன் என்ன செய்யப்படுகிறான், அந்த சூழ்நிலையை அவனை என்ன செய்யப்படுறது, சாபத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுகிறது. சில நேரங்களில் முற்பிதாக்களுடைய சாபம் நம்மளை என்ன செய்யப்படும், தொடரும். சில நேரங்களில் நம்முடைய பிறப்பு நமக்கு சாபத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முற்பிதாக்களின் சாபமாய் இருந்தாலும் சரி, பிறப்பின் சாபமாய் இருந்தாலும் சரி, இடையில் வந்த சாபமாய் இருந்தாலும் சரி, எல்லா சாபத்தையும் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன். நன்றாய் கவனித்து பாருங்கள். சீமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்தியோக்கியாவிலே சபையிலே ஸ்தாபிக்க இவர்களின் குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏனால் அந்தியோக்கிய பட்டணத்திலே ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு அந்த ஒரு மிஷனரியாக கர்த்தர் சீமோனை அந்த இடத்திலே கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சீமோனும் சிரேனா ஊரானாகிய லூகிசும். சிரேனா ஊர் யார், சீமோன் யாரு, சீமோனும் சிரேனா ஊர்க்காரன் தான். அவன் தான் அங்கே போய் சபையை ஸ்தாபிப்பதற்கு, சபையை உருவாக்குவதற்கு அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். சபிக்கப்பட்டவன், சாபத்துக்கு உட்பட்டவன், இடையில் அவன் சாபம் அவன் மேல் என்ன செய்யப்பட்டது, வந்தது. பிறப்பினால் வந்ததல்ல, முற்பிதாக்களினால் வந்த சாபம் அல்ல, இடையில் வந்த சாபம் அவனை என்ன செய்தது என்றால், இயேசு சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை அவன் கொஞ்சம் நேரம் சுமந்ததுனாலே கர்த்தர் அந்த சாபத்தை அவனை விட்டு மாற்றி, நீ சுமக்க வேண்டியதல்ல, நான் சுமக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இவருடைய சிலுவையை தானே சுமந்து சென்று கொல்கத்தாவுக்கு கடந்து சென்றார். இவனுடைய சாபத்தை கர்த்தர் முழுமையாக மாற்றினார். மாற்றினது மட்டுமல்ல, அந்தியோக்கிய சபையை உருவாக்குவதற்கு சீமோனை ஆண்டவர் ஒரு மிஷனரியாக அந்த இடத்திலே அனுப்பி அந்த குடும்பத்தை, சபையை உருவாக்க, சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்குள்ளே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூவாவையும், என ரூவாய் யார் அப்படின்னு சொன்னா சீமோனுடைய என்ன செய்வது பிள்ளைகள். அங்கே எனக்கு தாயாகி அவருடைய தாயை வாழ்த்துங்கள். அப்படி என்றால் ரோம் சபைக்கு, இவன் பிள்ளைகள் ரோம் சபைக்கு தூண்களாக கர்த்தர் மாற்றினார். அதுதான் ஒரு மேன்மை. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், சீமோனை அந்தியோக்கியா சபையை ஸ்தாபிப்பதற்கு அவன் குடும்பத்தை பயன்படுத்தினார்.
ரோம் பட்டணத்திலே சபைக்கு தூண்களாக இவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். காரணம், கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் பொழுது கர்த்தருடைய சபைக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைத்தார். அந்தியோக்கியா பட்டணத்திற்கு மட்டுமல்ல, அந்தியோக்கியா தேசத்திற்கு மாத்திரமல்ல, ரோம் பட்டணத்திற்கும். ஏனென்றால் 1ஆம் நூற்றாண்டிலே என்ன செய்ய ரோம் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. உலகம் எங்கும் என்ன செய்து ரோம் ஆட்சியின் காலத்துல கர்த்தர் இவருடைய பிள்ளைகளை ரோம் சபைக்கு தூண்களாக அவர்களை நிறுத்தினார். ஹல்லேலூயா! கர்த்தர் பெரியவர், அவர் மேன்மையுள்ளவர், அவர் வைராக்கியம் நிறைந்த அந்த தேவன். அந்த தேவன் யாராக இருக்கிறார் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன். ரூத் தன்னுடைய முற்பிதாக்களின் செய்த தவறினாலே அந்த பாவம் அந்த சாபம் இவனை தொடர்ந்து வந்தது. அதனால் சூழ்நிலையின் கைதியாக காணப்பட்டார். எத்தியோப்பியன் பிறப்பில் இருந்து சபிக்கப்பட்டவனாய் காணப்பட்டார். சீமோன் இடையில் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? சாபம் அவன் மேல் சுமத்தப்பட்டது. அதையும் கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார் என்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். 4ஆவதாக ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். இந்த சாபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது யாருக்கு என்றால் லேவி. தகப்பன் சபித்தான். அவன் செய்த செயலை சாபத்துக்கு தள்ளினது. 4ஆவது ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம், லேவியை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு அவனுடைய தகப்பன் சபித்தான். அவன் செய்த, அதாவது லேவி செய்த செயலே சாபத்துக்குள்ளாக தள்ளி போட்டது. அவனுடைய செயல் அவனை சாபத்துக்குள்ளாக போய்விட்டது. சில நம்ம பாவம் செய்யும் போது அந்த பாவத்தினாலே சாபம் நமக்குள் என்ன செய்து வந்துடும். தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்படும் பொழுது சாபம் நமக்குள் என்ன செய்து கடந்து வந்துவிடும். ஆனா அப்படிப்பட்ட சாபத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுகிற ஒரு தேவனாய் இருப்பார் என்பதை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக கவனித்து பாருங்கள். இங்கே யாக்கோபு லேவியை சபிக்கிறார். எப்படி சபிக்கிறான் என்று பாருங்கள். ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் 7வது வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5, 6, 7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவோ அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்திலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அதனாலே சாபம் என்ன தெரியுமா? உக்கிரமான அவர்கள் கோபம், கொடுமையினாலே அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுளே. அவர் சபிக்கப்பட கடவுளே. யாக்கோபிலே அவர்கள் பிரிவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். என்ன சாபம் பாருங்க. இங்கே 2 வகையான சாபத்தை குறித்து நாம் என்ன செய்யறோம் வந்து பார்க்கிறோம். லேவிக்கு தன் சொந்த தகப்பனே அவன் என்ன செய்யறான்? சபிக்கிறான். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சாபம் நோவாவும் என்ன செய்தான்? சபித்தான். காமை சபித்தான். அவன் கானான் சபிக்கப்பட்டவன் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே ஒரு போல இங்கே லேவி என்ன செய்கிறான்? சபிக்கப்படுகிறான் தன்னுடைய தகப்பனால. எப்படி சபிக்கப்படுகிறான் என்கிறதை பாருங்க. தன் தகப்பன் 2 சாபங்களை அவனுக்கு என்ன செய்கிறான்? விடுகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஆனால் மோசே லேவியை ஆசீர்வதித்தார். மோசே லேவியை ஆசீர்வதித்தார். உபாகமத்திலே வாசிக்கிறோம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். அந்த 4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11வது வசனங்கள், இந்த 4 வசனங்களிலேயும் மோசே லேவியை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை
கொஞ்சம் கேட்கலாம். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரியாவின் தண்ணீரிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வாசமாய் உன்னுடைய தூரின் ஊரின் என்பவைகள் இருப்பதாக, தும்மையும் ஊரினும் என்பவைகள் இருப்பதாக, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்க கடவார்கள். அவர்களுக்கு யாக்கோபு உம்முடைய நியாயத்தையும் இஸ்ரவேல் உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னதியினாலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கி போடும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான ஒரு காரியம் லேவிக்கு தன் தகப்பன் சபித்தார். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கக்கூடிய மோசே அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவது பாருங்கள், நான் சொல்லுகிறேன், யாக்கோபு சபித்த 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அவன் சபித்த ஒரு காரியம் சிதறி இருப்பான். சரிங்களா? சிதறி இருப்பான். அவன் ஒரு இடத்தில் இருப்பான். சிதறி இருக்கக்கூடிய ஒருவனாக அவன் செய்வன் காணப்படுவானே என்று சொல்லி சபித்தான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடைசி பகுதியிலே வாசிக்கும் போது இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். லேவிக்கு கிடைத்த சாபம் அது எப்படிப்பட்டது? தனிமை என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு காலம். தனிமையாக்கப்படுகிறது. 12 கோத்திரத்துக்குள்ளாக உடன்படாதபடிக்கு தனிமையாக்கப்படக்கூடிய ஒரு நிலை லேவிக்கு வருகிறது. சபிக்கப்பட்ட ஒரு நிலை அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? இது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த தனிமையை தனிமையாகவே வைத்தார். சிதறி இருப்பாய் என்று யாக்கோபு சொன்ன வார்த்தையை சிதறி இருக்கும்படியாகவே கர்த்தர் செய்தார். ஆனால் வேதனையாக அல்ல, ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி என்று பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்துவிட்டார்கள். மோசேயும் யோசுவாவும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் தேசத்தை. ரூபனுக்கு ஒரு பகுதியாகவும் மனாசேக்கு ஒரு பகுதியாகவும், மனாசே பாதி கோத்திரத்துக்கு ஒரு பகுதியாகவும், செபுலோன் நப்தலி இவங்க எல்லாருக்கும் 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பகுதியை தான் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் லேவிக்கோ 12 பகுதிகளாக பிரித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் எத்தனை தெரியுமா? 48 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. யோசுவாவுல 21ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே யோசுவா 21:41 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சிகளின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளுடைய வெளிநிலங்கள் கூட 48. வேதனை இல்லை, எல்லோருக்கும் கிடைக்கும் இடம் கர்த்தர் கொடுத்தார். வேதனை இல்லை, எல்லோருக்கும் கிடைக்காத இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அடைக்கல பட்டணம் 6, அந்த அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். லேவியர்கள் எல்லா கோத்திரங்களின் நடுவிலே வாசம் பண்ண ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்தார். யாக்கோபு சபித்தார், நீங்கள் சிதறி இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை அர்த்தத்தை மாற்றினார். அவன் சாபத்தினாலே சொன்னான். ஆனால் ஆண்டவர் சிதறி இருக்கிறதை அப்படியே வைத்துவிட்டு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி ஆண்டவர் அனுகிரகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஒரு மேன்மையுள்ள தேவன். நம்முடைய சாபங்களை மாற்ற அவரால் தான் முடியும். அந்த தேவன்
லேவியுடைய வாழ்க்கையில தன் தகப்பன் சபித்தான், யாக்கோபு சபித்தான், நீ சிதறி இருப்பாய் என்று சொல்லி. ஆனால் அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாகவே சிதறப்பட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையான ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். இரண்டாவதாக அவள் சபித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபிலே, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபிலே அவர்கள் பிரிவும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. யாக்கோபிலே அவர்களுக்கு சுதந்திரமே இல்லை என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே வாசிக்கிறோம். லேவியராகிய ஆசாரியர்களும் லேவி கோத்திரத்தார் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. இஸ்ரவேலிலே புத்திரருடன் என்ன செய்ய, அவர்களோடு கூட பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக என்று கர்த்தர் இடப்படும் தகன பலியையும் அவர்களுக்கு சுதந்திரமாகவும் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஆனால் 2வது வசனத்தை சொல்றது 2ஆம் கடித்து பாருங்க. அவர்கள் சகோதரர்களுக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. உபாகமம் 18:2 வாசிக்கிறோம். அவர்கள் சகோதரர்களுக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, லேவியருக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே. யார் சொல்லியபடியே? கர்த்தர் சொன்னார். யாக்கோபு மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையும் அதுதான். ஆனால் அவரே அவர்களுக்கு சுதந்திரமாயிருக்கிறார். அவரே அவர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். இதே காரியத்தை யோசுவா பகிர்ந்து கொடுக்கும் போது சொல்லுகிறார். யோசுவா 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே லேவி கோத்திரருக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம். யாக்கோபு சொன்னார் அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் இல்லை. மோசேயும் சொன்னார் இஸ்ரவேலுக்கு சுதந்திரம், லேவியருக்கு சுதந்திரம் இல்லை. தேவனும் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர்கள் யாருல சுதந்திரம் இல்லை. ஆனால் கர்த்தரே சுதந்திரம். இஸ்ரவேலில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் ஆசீர்வதிக்கிறவரே அவர்களுக்கு கிடைத்தார். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். இஸ்ரவேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் லேவிக்கு இல்லை. ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனே அவர்களுக்கு என்ன செய்தார்? கிடைத்தார். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். அதுதான் ஒரு அற்புதமான காரியம். உங்களுடைய வாக்கில் என்னுடைய வாக்குகளையும் கர்த்தரே சுதந்திரராயிருக்க வேண்டும். அவரே நமக்கு சுதந்திரம், அவரே நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். உங்களுடைய வாக்கிலும் என்னுடைய வாக்கிலையும் கர்த்தர் அதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். எப்படி அவர்களை வைத்தார் இஸ்ரவேலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உபாகமம் 33:9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உடன்படிக்கையை காக்கிற விசேஷித்த தன்மை உடையவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். உடன்படிக்கை பெட்டியில கேருபீன்கள் இருக்கிறது. கேருபீன் மத்தியிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த உலாவிக் கொண்டு இருக்கிற தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோலு, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கற்பனை பலகையும் இருக்கிறது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. அந்த காரியத்தை, அந்த விசேஷித்தமான காரியத்தை, மேன்மையான ஒரு காரியத்தை, கர்த்தர் உலாவக்கூடிய ஒரு இடத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்கவில்லை இஸ்ரவேல் கோத்திரங்களிலே. ஆனால் லேவி கோத்திரத்திற்கு கிடைத்தது. என உடன்படிக்கையை காக்கிற விசேஷித்த தன்மை உடையவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். விசேஷித்த தன்மை உடையவர்கள். சாபம் ஆசீர்வாதமாக மாறும் பொழுது விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் மாறும் பொழுது
ஆண்டவருடைய கரத்திலே இனி விசேஷித்த தேவனால் பயன்படுத்தக்கூடிய விசேஷித்த பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு மேன்மையான தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் பொழுது நம் ஆண்டவருடைய கரத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? ஆண்டவர் உலாவக்கூடிய ஒரு இடமாக, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே விசேஷித்த தன்மை உடையவர்களாக, தேவனால் பயன்படுத்துகிற ஒரு கருவிகளாக, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றுவார். எப்பொழுது? சாபம் ஆசீர்வாதமாக மாறும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கடுத்து பாருங்கள், உபாகமம் 33:10 வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீ அவர்களுக்கு வசனத்தை போதிப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு தன்மையை அவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கும் கிடைக்காதவற்று. யாக்கோபிலே உடைய நியாயப்பிரமாணத்தை, இஸ்ரவேலுடைய பிரமாணத்தை போதி என்று சொன்னார். அந்த போதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், தேவ வார்த்தையை சுமக்கிறது மட்டுமல்ல, தேவ வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கிறதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது ஆண்டவர் விசேஷித்த தன்மையை தருவது மட்டுமல்ல, விசேஷித்த பதவியை ஆண்டவர் கொடுக்கிறார், விசேஷித்த பொசிஷனை கொடுக்கிறார். தேவ வார்த்தையை பேசுவதற்கு. ஆமென். ஒரு மேன்மையான ஒரு காரியம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 33:11 வாசிக்கிறோம். உன் சம்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதிக்கப்படும். மோசே சொன்னபடியே கர்த்தர் லேவியின் சம்பத்தை ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சகரியா 8:13 சகரியா 8:13 சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள். நீங்கள் கைகளை திடப்படுத்த, உங்கள் கைகளை திடப்படுத்த கடவுள். ஏன்? காரணம் என்ன? நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய பாவத்தினாலே, உங்களுடைய அக்கிரமத்தினாலே சாபம் உங்களுக்கு பிரவேசிக்கப்பட்டதினாலே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி புறஜாதிகளுக்குள்ளே சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள். உங்கள் கைகளை திடப்படுத்த, கைகளை திடப்படுத்த தேவ சகோதரி மனம் திரும்பி செய்வ சகோதரி கடந்து வரும்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். சாபத்தை மாற்றுவார், கஷ்டத்தை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். ஆண்டவர் அதற்கு பதிலாக துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் நிரந்தரமாக ஒரு ஆனந்தத்தை, களிப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தேவன் செய்யக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு காரியம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் கடந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்ற நம்முடைய தேவனால் மட்டும்தான் முடியும். ரூத் முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலே சாபத்தின் சூழ்நிலைக்குள் இருந்தார். எத்தியோப்பியன் அவன் பிறப்பில் சபிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். சீமோன் இடையில் காரணமே இல்லை, காரணமில்லாத ஒரு சாபம் அவனுக்குள் வந்தது. ஆனால் லேவி தான் செஞ்ச செயலினாலே சாபத்திற்கு தள்ளப்பட்டான். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போமா? பகுதி விசை நாம் இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே,
சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, முற்பிதாக்கள் செய்த தவறினாலே எங்களுக்கு சாபம் தொடராதபடிக்கு, ஆண்டவரே பிறப்பில் இருந்து சாபம் தொடராதபடிக்கு, இடையில் இருந்து சாபம் தொடராதபடிக்கு, என்னுடைய செயலினாலே சாபம் தொடராதபடிக்கு கர்த்தர் அதை நிறுத்தி அதை தடுத்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு கொடான கூடிய நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். அன்பின் பரம பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் உங்களோட வழியாக உடைய வார்த்தையை பேச நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக, இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. உடைய பரத்திலிருந்து உடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செல்லுகிறேன். அப்பா, விசேஷமாக இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி உங்களுக்காக உழைக்கிற பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக உடைய கர்த்தரை கொடுக்கிறோம். இது பல நாடுகளில், இது மூலமாக பல இடங்களில் தேவ வார்த்தையானவை துணிக்க, இது மூலமாக அநேக அளவை குணப்பட, இதன் மூலமாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அநேக இதன் மூலமாக பக்தி வைராக்கியத்தில் வளர்த்தபடியாக, ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கும்படியாக கர்த்தரை பயன்படுத்தும்படியாக உடைய கர்த்தரை கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. சகல துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செலவேறும் ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you.